குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் கொஞ்சம் லீவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சென்னையிலலாம் பயங்கர மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நைட்லேருந்து சரி மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மேபி லீவ்ஸ் இருக்கலாம், சில இடத்துல ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸ்லாம் ஓப்பனாகவும் இருக்கலாம். எனிஹா உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயான டைமில் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்குள்ள ஒரு வீடியோ என்னென்னா, முக்கியமாக நமக்கு வந்துட்டு புது புது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் புது புது உறவுகள் வரும் இல்லையா. நல்லா தான் இருப்போம். நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வருவாங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஸோ எப்படி ஒரு ஒரு அந்த ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வரும். வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்களாம் நம்மக்கிட்ட பழகணுன்னு, அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறத பார்த்ததும் பயங்கரமாக நம்ம அவங்க மேலே ரொம்ப அன்பாயிடும் இல்லையா. அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவோம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நம்ம செய்வோம். நம்ம செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம சமைச்சதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்கள சாப்பிட சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அது எந்த அளவுக்கு சரியாக வரும் யோசிப்பீங்களா? சில நெய்பர்ஸ், நான் எல்லாரையும் சொல்லலை, சில நெய்பர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள், அதில் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய் முடியும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கும். ஏதோ சம்திங், நம்ம வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஏதாவது ஒரு சண்டைகள் நடக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு வேளை பெண்ணாக இருந்தால் அந்த ஆண் வந்து நம்மளை பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறது, அப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளை கன்சோல் பண்ணுற மாதிரி, விடுங்க இருக்கட்டும் அப்படிதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. இல்லை அவரு சொல்லலைன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க, சரி விடுங்கக்கா, நீ எங்கக்கா கவலைப்படுறீங்க, எல்லார் வீட்லையும் இப்படி தான்க்கா அப்படின்னு அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. உடனே நமக்கு ஓரளவு திருப்தி ஆகிட்டு நம்ம மனசில் உள்ள குமுறல் எல்லாம் அவங்கக்கிட்ட கொட்டுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயங்களை அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி, எங்க பக்கத்து வீட்டில் தெரியுமா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறா. உடனே அவர் அப்படியா அப்படின்னு கேட்டுப்பார். கேட்டுட்டு நம்மளோட வீக் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு, எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் வந்து அது ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட எப்படியாவது பழகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இதில் சும்மா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தானே, ஸோ அந்த அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி, நம்பர் ஷேர் பண்ணி, அது வேறு வேறு மாதிரி ஆகி, நமக்கு அப்பப்போ அவங்க மெசேஜ் பண்ணுறது, அந்த மெசேஜஸ் வந்து நமக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த குட் மார்னிங் சொல்லும்போது நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்து ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு உறவுகள் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். அது நமக்கே தெரியாது அந்த உறவுகள். அது சரியா தப்பா அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம் மாட்டோம் சரியா. நம்ம வந்துடும், ஏன்னா நமக்கு அப்பத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த சமயத்தில் இவங்க ஒரு ஆறுதல் கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட ஒரு கம்ஃபர்டபுளாக பேசியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த ஒரு ஃப்ரெண்டை நம்ம வந்து அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம மேபி ஃப்ரெண்டாக தான் இருப்போம், பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படின்னு தெரியாது. நம்ம கூட பழகுவாங்க, அந்த உறவு வந்து நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பு வேற ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. கணவர் இல்லாமல் அவங்க கூட பழக பார்க்குறோம். அதே மாதிரி மனைவி இல்லாமல் அந்த பெண்கள்கிட்ட, அதே மாதிரி அந்த பெண்கள்கிட்ட பழக பார்க்குறோம். ஸோ ரெண்டு சைடும் நம்மளை அறியாமல் தவறுகளை பண்ண ஆரம்பித்த பிறகு அப்போ நமக்கு அந்த இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ரொம்ப பழக ஆரம்பிக்கும் போது நம்முடைய குடும்பத்தையே நம்ம மறந்துடுறோம், நம்ம பிள்ளைகளை மறந்துடுறோம். ஸோ நம்மளுடைய கடமைகள் எல்லாம் மறந்துடுறோம். அந்த உறவு நமக்கு பெருசாக இருக்குது. ஒருவேளை ஆணாக இருந்தால் அந்த பெண் சொல்கிற விஷயங்கள் நமக்கு ஒருவேளை ஒரு பெரிய வேத வாக்காக தெரியுது. ஒருவேளை பெண்ணாக இருந்தால், ஐயோ நம்ம வீட்டுக்காரை விட இவர் ரொம்ப நல்லா இருக்காரு, ஸோ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஒரு பெட்டராக தெரிகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம போக ட்ரை பண்ணி ஒரு இல்லீகல் ஒரு பாண்டிங் கொண்டு வந்துடுறோம். நம்ம என்ன செய்கிறோம், நமக்கே தெரியாமல் நம்ம மூளையை மழுங்கடிச்சிடும். ஸோ செஞ்சு நம்ம ரொம்ப தாண்டி எங்கேயோ எக்ஸ்ட்ரீம் போயிடும். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம குடும்பத்தில் யாரோ பார்த்தாங்களோ என்னானாலும், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து எக்ஸட்ரா நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகிடுது இல்லையா. அதே மாதிரி பிள்ளைங்க சொல்கிறேன், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு சத்தம் போடுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஆறுதல் சொன்னோன்னே, இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தவங்க வராங்க, இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஏதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வராங்க போது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறோம், நம்ம இன்னைக்கு என்னப்பா டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் உன் ஃபோட்டோஸில் உன் கண்ணில் ரொம்ப ஒரு மாதிரி சோகம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று, நீ எல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஆமாம் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அவங்கக்கிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறோம். பரவாயில்லையே, நம்மளுடைய மூமெண்ட்லாம் அவங்க பார்க்குறாங்களே, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்
இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மனசில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட அட்டாச் ஆகிறோம். அவங்க யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதே பிள்ளைங்களுக்கு பக்கத்து வீட்டுலேயும் இதே மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. என்ன எதுனே தெரியாமலே ஒரு உறவுக்குள்ளே போய் விழுந்துடுறோம். அந்த டைம் பீயிங் அந்த பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு பெரிய ஆழமான பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்து நம்ம வாழ்க்கையவே தொலைச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறோம்ல. இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற பெண்களோ இல்லை ஆண்களோ என்ன பண்ணுறாங்க, தன் குடும்பத்தை மறந்துடுறாங்க. சிலர் ஒருபடி மேலே போய் அந்த பெற்ற குழந்தைகளையே வந்து தூக்கி போட்டுடுறாங்க. இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கொலை வரைக்கும் போகிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இந்த அபிராமி, பிரியாணி அபிராமி அண்ட் இன்னும் நிறையா பேர் இல்லையா, கணவரை கொள்வது, மனைவியை கொள்வது. ஏன்னா அந்த அந்த லஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது. இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெத்த ஒரு குழந்தைகள் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அதை முடிச்சிடுறோமேன்றது அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்ன, நாளைக்கு சட்டம் இதுக்கு அக்செப்ட் பண்ணுமா, நம்ம போய் நிம்மதியாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வாழ முடியுமா, அது யாருமே அவங்க யோசிக்கிறது இல்லை. அந்த அந்த நிமிஷத்தில் அவங்க உடனடியான முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள உறவுகள் இருக்கிறவங்க அந்த உறவு சட்டப்படி நமக்கு செல்லாது. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு தவறுகள் பண்ண பிறகு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. ஸோ எதுக்கு நம்ம அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள போகணும் இல்லையா? பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் சரி பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க, அது நல்லா இருக்காது இல்லையா? ஒரு சாப்பாடோ அது என்னவா இருந்தாலும் ஸ்வீட் கொஞ்சம், காரம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிற உணவே டேஸ்ட்டாக இருக்கணும். பொழுது சும்மா நம்ம லைஃப் மட்டும் அப்படியே ஒரு ஒரு ஃப்ராக் ஒன்று போதுங்க, அச்சு சு 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 ஓ சு சு. நான் வெளியில் வந்து நின்று போடலான்னு நினச்சேன், குட்டி தவளை ஃப்ராக் போகுது. ஐயோ எனக்கு பொறையேறிச்சுங்க அந்த தவளையை பார்த்து. சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரி ஐயோ அது என்ன சொன்னனே மறந்து போச்சுங்களே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம என்னன்னா, பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. ஏன் மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் பிரச்சனைகள் இருக்கும். எல்லா அம்மா அப்பாவும் வந்து சுகர் கோட்டிங்காக பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம செய்கிற தவறுகள் தப்பு இருந்தால் தப்பு தட்டி தான் கேட்பாங்க. அதுதான் பேரண்ட்ஸோட கடமை. தட்டி கேட்காம இருந்தால் அது நான் பேரண்ட்ஸே சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் டைமில் ஒரு உறவு நம்மக்கிட்ட வருதுன்னா அந்த உறவை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு நமக்கு வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்த உறவுகளை எப்போவுமே சேர்த்துக்காதீங்க. அதெல்லாம் நிலையான உறவுகள் கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்போட எண்ட் எங்கே போகணும் உங்களுக்கு தெரியும். கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருதா, அடுத்தவங்களை நாடாதீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே பேசி தீர்ந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போகிறீங்களா, ஒரு கணவர் ஆஃபீஸ் போகிறீங்களா, உங்களை நம்பி ஒரு மனைவி வீட்டில் இருக்கா, உங்களை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே பழகிற பெண்கள் கூட பழகிட்டு ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு அந்த அந்த நம்மளை நம்பி இருக்கிற அந்த மனைவியை ஏமாத்துறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? ஒரு பிட்ரேல் பண்ணுறதுனா ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. ஒருவேளை பெண்கள் ஒரு அளவு தான் அமைதியாக போயிட்டு அந்த அமைதி ஒருவேளை தாண்டி அவள் ஒரு சட்டத்துக்கு முன்னாடி போய் நின்னானா இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறவங்க கண்டிப்பாக உள்ளே போக வேண்டிய நிலைமை வரும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்குள்ள ஒரு வேளை கருத்து வேறுபாடுகள் வருது, இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனைலாம் பெரியவங்க கிட்ட பேசி முடிவெடுங்க. இல்லையா அந்த உறவை விட்டு சட்டப்படியான முறையில் லீகலாக பிரிஞ்சுட்டு செப்பரேட் வாங்கிட்டு உங்களுடைய வழிகளை நீங்கள் தேடி போங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி வாலிப பிள்ளைகள் சொல்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போறீங்கன்னா முதல்ல அவங்கள பற்றி தெரியும். ஏன்னா முகத்துக்கு இன்ஸ்டாகிராமோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இருக்கிற முகம் நிஜ முகமானு நமக்கு தெரியாது. அது நம்ம பார்த்துட்டு மயங்கிட்டு அதை நம்பி நம்ம வெளியிடங்களுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வெளியில் போனாலோ வெளியிடத்துல போய் பேசினாலோ என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த நேரம் ஒருத்தவங்க ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு அந்த உறவை கட் பண்ணிடுங்க. அப்புறம் அவங்க குட் மார்னிங் அனுப்புறதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டால் நீங்கள் ரெஸ்பாண்ட் வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு உங்கள் கணவர் ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொருத்தருடைய அந்த ஒரு இதை கேட்டுக்காதீங்க. சரியா? சாதாரணமாக ஆரம்பிக்கிற உறவுகள் தான் எங்கேயோ போய் முடியும். அதனால் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுடைய பிரச்சனைகளை வச்சு ஒரு உறவு நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா தயவு செஞ்சு என்டர் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது. யாரும் வந்து நம்ம சேர்த்து அந்த அந்த அழகாக நம்ம கட்டின அந்த அந்த கூட்டை வந்து கலைக்கிறதுக்கு இன்னொருத்தராக அனுமதிச்சிடாதீங்க. சரிங்களா? படிப்பு வளர வளர மாடர்னாக நம்ம உலகத்தில் போக போக நம்ம ட்ரெஸ் மாறலாம்,
சரிங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் மாறலாம், பட் நம்ம கல்ச்சர் மாறக்கூடாது இல்லையா? பிடிக்கலையா உறவுகளை பிரிஞ்சு போங்க, டீசெண்டாக பிரிஞ்சு போங்க, சட்டத்தின்படி பிரிஞ்சு போங்க. ஆனால் ஒரு உறவை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு மனைவிக்கிட்டையும் ஏமாற்றிக்கிட்டு இல்லை கணவரை ஏமாற்றிக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட இருந்து பெற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு இன்னொருத்தர், அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா? ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை, எப்பவுமே ஒரு டென்ஷனா, ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒரு பயத்திலே இருக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் சொல்றது தான், என்ன மனக்குமரல் இருந்தாலும் பேச வேண்டியவங்கள்ட்ட டைரெக்டாக பேசுங்க. வீட்னா பாத்திரம்னா 4 வீடுனா 4 பாத்திரங்கள் கீழே விழும், சத்தம் வரதான் செய்யும். புரியுதா? சத்தமே வராத வீடு வேணும்னா அது முடியவே முடியாது. அது ஒரே இடம் தான், நமக்கு தெரியும்ல. அதை நான் காலையில் சொல்ல விரும்பல. இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறேன், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். 2 வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப ப்ராப்பராக போங்க. ரெயின் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அங்கங்கே சம்ப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். உங்களுடைய இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஏதேனும் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். அது முடிஞ்சால் நான் விளக்கங்கள் கொடுக்குறேன். ஓகே, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.